வந்து ஐ எம் நாட் ஸ்டில் கன்வின்ஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். மெயின் ரீசன் என்னன்னா, ஃபீடர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல காமன் பப்ளிக் பிளேஸில் ஃபீட் பண்ணக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ஏற்கனவே உறுத்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வந்து சும்மா போகிறோம், ரோட்டில் வந்து ஒரு நாய் பார்க்குறோம், ஒரு பெட்டி கடையில் வந்து ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போடுறோம். ஸோ அது பப்ளிக் பிளேஸில் ஃபீட் பண்ணுறதா ஆகிடுமா? உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உள்ளே பிடிச்சி வச்சிருவீங்களா? சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குங்க. அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து தான் இந்த இடத்துல தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ அது வரைக்கும் நாய்ங்களாம் சாப்பிடாம இருக்கணுமா? ஏதாவது ஒரு இடத்துல வச்சு தானே ஆகணும். 3 வேளை நம்ம சாப்பாடு கொட்டிக்கிறோம்ல, அப்போ அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா? அந்த பொண்ணு நைட் டைமில் தான் வச்சிருக்கு. ஸோ நான் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா அறையிறதுக்கு? அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும். இப்போ வந்து நானும் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரீட் கேட்ஸை வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு தெரியும், ஃபீடர்ஸ் வந்து ஒவ்வொரு முக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க எப்படா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு நாளையும் வந்து கடந்து அவ்வளோ பிரச்சனை இருந்தும் அந்த பசியா இருக்கிற ஜீவன்களுக்கு எப்படியாவது சாப்பாடு போய் இது சேர்ந்துடணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் அந்த டென்ஷன்லேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எத்தனையோ பேர் அது கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து நாய்க்கு அகேன்ஸ்டாக தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து இனிமே வி கேன் ஸ்டார்ட் அட்டாக்கிங் தெம். கேட்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இப்போ வந்து ஹியூமன் கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. அதுல வந்து ஒரு சம்பவம் தான் இது. இன்னும் நீங்க வந்து பாப்பீங்க வரிசையா வந்து ஹியூமன் கிரைம்ஸ் எப்படி வந்து இந்த டாக் ஃபீடர்ஸ் இல்ல அனிமல் ஃபீடர்ஸ் வந்து எப்படி ஹராஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம நாளுக்கு நாள் பார்க்க தான் போறோம். இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல.